வெல்கம் டு சித்து ஸ்கிளிப் தமிழ். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூப்பரான சுவையான ஆட்டுக்கறி குழம்பு. கறி குழம்பு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. ஆனால் நான் எங்கள் வீட்டில் இப்படி தான் நான் கறி குழம்பு வைப்பேன். கறியை வந்து நல்லா அலசும் போது 2-3 தடவை நல்லா தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு தடவை நல்லா அலசிட்டு அடுப்பில் வச்சு ஒரு கொதி வச்சு அதுக்கப்புறமா நம்ம கறி குழம்பு செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வதக்கிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு வதக்கிட்டு ஒரு பாதி ஒரு சாஃப்டானதுக்கப்புறம் 2 தக்காளி, அதுவும் நல்லா ஒரு வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த கொஞ்சம் செலவெல்லாம் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தாளிக்கும் போது கொஞ்சம் போடுவோம். ஒரு பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, குருமிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இது ரெண்டையும் சேர்த்து அதோடு சேர்த்து போட்டு வதக்கிடணும். ஏன்னா கறியில் வந்து ஒரு மாதிரி ஒரு சலுப்பு வாடை அடிக்கும் இந்த ஆட்டுக்கறியில். இந்த மிளகு சேர்க்கும்போது நம்ம முட்டை வறுக்கும்போது கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்க்குறோம்ல, அப்போ அந்த முட்டை அந்த கவுச்சி அடிக்காமல் இருக்கும்ல, அது மாதிரி தான் இதில் ஆட்டுக்கறியிலையும் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்து தான் நம்ம இது பண்ணிக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லாவே வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடணும். எப்போவுமே நான்வெஜ் குழம்புக்கெல்லாம் வெங்காயம் தக்காளியை அப்படியே போட்டு நம்ம வதக்கி குழம்பு செய்யாமல் இந்த மாதிரி வதக்கி அதை அரைச்சி செஞ்சோம்னா குழம்பும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் குழம்பு கிடைக்கும். இப்போது மிக்சியில் போடுறதுக்கு முன்னாடி அதில் ஒரு 3 டீஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். தேங்காய் வந்து விருப்பம் இருக்கிறவங்க தேங்காய் சேர்த்துக்கலாம், குழம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், அதுக்காக தான். மற்றபடி நம்ம வெறும் வெங்காயம் தக்காளியவே அப்படியே அரைச்சி போட்டுக்கலாம். இதில் நான் இஞ்சி பூண்டெல்லாம் வந்து பேஸ்ட்டாக போடுறதுனால இதில் நான் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ கறி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், ஒரு 5-6 சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் அதை போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் அதில் போட்டுட்டு வேக வைக்கணும். நல்லா ஒரு 2 கொதி வர அளவுக்கு வேக வச்சிடணும். பாதி கறி வந்து வெந்துடும். அதுலேயே 2 கொதி வந்துச்சுனாவே பாதி கறி வெந்துடும். கறியை வந்து நல்லா கழுவும் போது மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தடவை 2 ஆவியில் வேக வச்சுட்டு நம்ம கறி குழம்பு பண்ணோம்னா கறி குழம்பு நல்லா கமன்னு வாசனையாகவும் ருசியாகவும் இருக்கும். இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு அகலமான பாத்திரம் நான் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு அதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஒரு கறி இலை, ஒரு கறி பூ, அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, அதையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் இப்படி அரிஞ்சு வச்சுருக்கேன். குழம்பு முழுசுமே நம்ம சின்ன வெங்காயம் போட்டு பண்ணோம்னா நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த வேக வச்சுருக்கிற கறியை அதோடு சேர்த்துக்கணும். கடல் பாசி கொஞ்சம் போட்டிருக்கேன், இருந்தால் போடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஏன்னா நான் அரைக்கும் போது வெங்காயம் தக்காளி கூட இஞ்சி பூண்டு சேர்த்து அரைக்கல, அதனால் 2 ஸ்பூன் போடுறேன். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடணும். இந்த வெங்காயம் வதங்குறதுலேயும் இந்த இஞ்சி பூண்டு வந்து நல்லா எண்ணெயில் வதங்குறதுலேயும் தான் அந்த கறி குழம்பு அந்த வாசனையே அதில் தான் இருக்குது. இப்போ நான் அந்த வேக வச்ச கறியை தண்ணி இருத்துட்டு வெறும் கறி மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். கறியை நம்ம ஏற்கனவே வேக வச்சுட்டுக்கிறனால நம்ம திருப்பி இதை வந்து கலந்து விடணுன்னு அவசியம் இல்லை. இப்போ மசாலா சேர்த்துக்கிறேன். இது வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் தான். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே மஞ்சத்தூள் ஒரு சிட்டியை சேர்த்துக்கிறேன். ஒருவேளை குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூனும் மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூனும் சேர்த்துங்க, சரியாக இருக்கும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் தக்காளி, இந்த சீரகம் குருமிளகா எல்லாம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்து கலந்து நல்லா கலந்து விட்டுடலாம். கறியோடு சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கலந்துட்டு உப்பு நம்ம இது ஆரம்பத்தில் கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம். இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நம்ம அந்த வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, இந்த தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாம்.
வேக வச்ச தண்ணி, அப்புறம் நம்ம மிக்ஸி கழுவுன அந்த மசாலா அரைச்சி மிக்ஸி கழுவுன அந்த தண்ணி எல்லாமே இப்போ சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி நடுத்தரமாக தான் நான் வந்து கறி குழம்பு வைப்பேன். சாதத்துலேயும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி அப்படி ஏதாவது போட்டாலும் நைட் டின்னருக்கும் நம்மளுக்கு இந்த குழம்பே வச்சுக்கலாம். இப்போ அப்படியே நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. இந்த அளவுக்கு நல்லா 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் கறியெல்லாம் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு, உப்பு இருக்கான்னு எல்லாம் செக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் லைட்டாக மேலாப்பில் மல்லித்தழை தூவி விட்டு இறக்கிடலாம். கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ ஓகே, மல்லித்தழை மேலே தூவி விட்டு இறக்கி பரிமாறலாம். மல்லித்தழை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருந்து அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்தோம்னா குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் எண்ணெயெல்லாம் மேலே நல்லா பிரிஞ்சு வந்து கம்முன்னு நல்லா வாசனையாக ருசியாக இருக்கும். சுவையான இந்த ஆட்டுக்கறி குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.